ஆஃபீஸ்க்கு போகிற டே. ஸோ கெட் ரெடி வித் மீ கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனும் மினிமலிஸ்டோடது தான். நான் மன்னிச்சிருங்க இன்கேஸ் நான் ஏதாச்சும் உளறிட்டு இருந்தேன்னா. கம்மல் வந்து இது ஹேண்ட்மேட் கம்மல் போடுறேன். ஏன்னா இதில் பிங்க் வித் கோல்டன் இருக்குது, ட்ரெஸ்லேயும் பிங்க் வித் கோல்டன் இருக்கிறதுனால. அண்ட் தலை பின்னிட்டு டன். ஹலோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகிற டே. ஸோ கெட் ரெடி வித் மீ கேட்டிருந்தீங்க. அது தனி வீடியோவாக போட வேண்டாம் அப்படின்ட்டு நான் இதிலே ஆட் பண்ணுறேன். அது ஒன்றும் பெருசாக இருக்காது கெட் ரெடி வித் மீலாம். ஏதோ இருக்கிற 2 க்ரீம் அப்பிட்டு போக வேண்டியது தான், அந்த மாதிரி தான். பட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நிறைய பேர் கேட்குறீங்கன்ட்டு. அண்ட் ஏன் இந்த கிராண்ட் இந்த சென்ஸ் ஏன் இந்த காஸ்டியூம் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகணும். ஸோ ரெண்டுத்துக்குமே கவர் அப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கட்டும்ன்ட்டு தான் இந்த காஸ்டியூம் நான் போட்டிருக்கேன். அண்ட் எஸ், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ், எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் போட தெரியாது. லைக் அழகழகாக ரெடி ஆகிட்டு வருவாங்களே ஃபவுண்டேஷன்லாம் போட்டு, அந்த மாதிரிலாம் எனக்கு ரெடியாக தெரியாது. ஏதோ இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. ஸோ அதுவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்குலாம் எப்போவுமே சிம்பிளாக நீட்டாக இருக்கிறதா பெஸ்ட்டு. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு வந்து சீரம். இது வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் போடுவேன். ரேர் இந்த சென்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா, இல்லை ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் டே, இல்லை கொஞ்சம் க்ளோவாக தெரியணுன்னா மட்டும்தான் இது போடுவேன். முன்னாடிலாம் ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போது இன்ட்ரெஸ்டே இல்லை. யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படியே அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு ஃபங்க்ஷன் போகிறதுனால சரி கொஞ்சம் போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இது வந்து மினிமலிஸ்டோடது தான். ஸோ சாலிசிலிக் ஆசிட் இது தான் நான் ஃபர்ஸ்ட் போட போகிறேன். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் ஒன்று ஃப்ராங்காக சொல்லிட்டா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என் ஸ்கின் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் டேஸ் படிக்கும் போதெல்லாம் நான் பவுடர் கூட போட மாட்டேன். நான் பெருமையாக போய் சொல்லிட்டு இருப்பேன், பவுடர் கூட நான் போடலை அப்படின்ட்டு. ஸோ அப்போ என் ஸ்கின் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்போ இதெல்லாமே நான் என் ஃபேஸ்க்கு போட ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து ஏதாச்சும் ஒரு ரேஷஸ், பிம்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே சிம்பிளாக நீட்டாக நேச்சுரலாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. இதெல்லாம் வெறும் ஆர்டிஃபிஷியல்னஸ்க்காக அப்படி. இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. உடனே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு அப்படி தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரம் போடணும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் இப்போதைக்கு ஹிமாலயாவோடது தான் போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு கேட்டால் போடுறேங்க, ஏதோ ஓகே அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ரொம்ப ஆயிலியாக இருக்கும். என்னோடது ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ இது கொஞ்சம் ஆயில்னஸ் தருது, அந்த ட்ரைனஸ் எடுத்துட்டு. அதனால தான் நான் போடுறேன். நான் என்ன கேட்டிங்கன்னா எது நல்லா இருக்கும் மாய்ஸ்சரைசர்லன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள்ன்ற ஒரு ப்ராடக்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் அது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கலை, ஏன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கே காமிச்சிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஹிமாலயா வீட்டுக்கிட்டே இருக்குது ஷாப்பு, அதனால் ஹிமாலயாவே வாங்கிட்டேன், ஈஸி ஆக்சசபிள் அப்படின்னு. இதுவும் ஓகே தான், பட் சிம்பிள் இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு எந்த மாதிரி ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நான் 90% ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து டாப் லெக்கின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் ஈஸியாகவும் இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு, டாப் லெக்கின் நல்லாவும் இருக்கும். அண்ட் ஜீன் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நானே நிறைய ஜீன் போடுவேன். பட் நான் வந்து 90% ஆஃப் டாப் லெக்கின் போடுவேன், 10% ஆஃப் ஜீன் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுவேன். ஸோ டாப்ஸ் வந்து லைக் சைட் கட் இருக்க டாப்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆஃபீஸ்க்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். அண்ட் சுடிதார் பெருசாக யாருமே போடுறதில்ல, பட் நான் இன்னைக்கு போடுறேன் பாருங்கள், இது சுடிதார் தான். ஸோ நான் போட்டுட்டு தான் போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீனும் மினிமலிஸ்டோடது தான். ஸோ இது நம்ம இன்னைக்கு போடலாம். சன்ஸ்க்ரீன் நிறைய போடணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அந்த டார்க்னஸ் கொடுக்கும் ஃபேஸ், அதனால நான் கொஞ்சம் தான் போடுவேன்.
எனக்கு தெரியலங்க. மத்தவங்க அந்த பியூட்டி சம்மந்தப்பட்டவங்க அவங்கலாம் எப்படி பண்றாங்கன்னு. அழகா இருக்கும். அவங்கலாம் அழகா பேசிட்டே பண்ணுவாங்க. நீட்டா பண்ணி முடிப்பாங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ டேலண்ட் இல்ல. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இல்ல லைவ் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து ட்ரையா இருந்துச்சு. பட் நல்லா கலரா தெரியும். இப்போ வந்து நான் எல்லாம் போட்டதுக்கப்புறம் க்ளோ தெரியுது. ஆனா கலர் கம்மியாயிரும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு இந்த க்ரீம்லாம் போட்டாலே என் ஃபேஸ் டல் ஆக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பவுடர் போடுறோம். இது வந்து ஃபிட்மியோட பவுடர். எனக்கு ஷேடெல்லாம் பார்க்க தெரியாதுங்க. இதெல்லாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஷேட் தெரியல. நான் என்னோட நைக்கால பார்த்து சொல்கிறேன். இது வாங்கி ஆக்சுவலி 1 இயர்க்கு மேலேயே ஆக போகுது. 2025 வரைக்கும் இருக்குது எக்ஸ்பைரி டேட். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது போட்டால் மறுபடியும் கொஞ்சம் க்ளோ கிடைக்கும். அதனால தான் போடுறது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுதான் நான் ஆக்சுவலி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். சீரம் மட்டும் போட மாட்டேன் சம்டைம்ஸ். அப்புறம் இந்த பவுடர் ரெகுலராக போட மாட்டேன். எப்போ ரொம்ப டல்லாக தெரியுதோ அப்போ மட்டும்தான் பவுடர்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி அண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல, கொஞ்சமாச்சு பார்க்குற மாதிரியாச்சும் இருக்கணும்ல. அதனால் போட்டு இப்போ நான் இந்த ஆயில்னஸ் எல்லாமே அந்த பவுட்ரு போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃபேஸு புஜுக் புஜுக் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் இது போடுறது. அப்படியே இங்கெல்லாம் ஷைனிங் அடிக்கும். என்னை மன்னிச்சிருங்க இன்கேஸ் நான் ஏதாச்சும் உளறிட்டு இருந்தேன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால. ஸோ இது வந்து நான் கண்ணுக்கு மேலே போட்டுப்பேன். கண்ணுக்கு மேலே போட்டிருக்கேன். மேபி கேமராவில் தெரியாது. அண்ட் இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக போடுவேன். அண்ட் இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிற லுக் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால தான் இவ்வளோ நம்ம போடுறோம். இல்லைன்னா வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். வேறு எதுவுமே போட மாட்டேன். அந்த பவுடர் கூட நான் மேக்ஸிமம் போட மாட்டேன் ஆஃபீஸ் போகும்போது. இங்கே போட்டால் இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஹைலைட்டர் இல்லைல்ல, அதனால் இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஹைலைட்டராக மினுக்கு இப்படி தெரியும். இன்னைக்கு எல்லா முக்கியமான கால்ஸும் இருக்குது. நான் இப்படி மினிக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் அந்த காலில் தப்பு மட்டும் நடந்துச்சுன்னா என்னை வச்சு செஞ்சுருவாங்க. யாரும் திட்ட மாட்டாங்க. பட் அப்படிதான். அது அப்படிதான். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு எல்லா கால்ஸும் நல்லபடியாக போகணும். ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடியணும். அந்த டே வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஐலைனர். கண்ணுக்கு மேலே ஐலைனர் போட்டுருவேன். அண்ட் யாராச்சும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும், பட் எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா, இந்த லாக்மே 9to5 வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு ஓரளவுக்கு செட் ஆச்சு. இது ஓகேவாக இருந்துச்சு. பட் என் ஃப்ரெண்டுக்கு செட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ஃபவுண்டேஷனும் என்கிட்ட கிடையாது. பட் இன்றைக்குமே இது நான் போடலை. ஏன்னா இது எதுக்கு ஆஃபீஸ் தானே போகிறோம் அப்படின்ட்டு தான் நான் போடலை. ஏதாச்சும் ரிசப்ஷன் அந்த மாதிரி போனால் கூட போட்டுக்கலாம். மற்றபடி அது வேண்டாம். இவ்வளோதான் போதும். அண்ட் பொட்டு வச்சு அழகா வச்சு தலையெல்லாம் பின்னிட்டு போகலாம். கம்மல் வந்து இது ஹேண்ட்மேட் கம்மல் போடுறேன். ஏன்னா இதில் பிங்க் வித் கோல்டன் இருக்குது. ட்ரெஸ்லேயும் பிங்க் வித் கோல்டன் இருக்கிறதுனால இது சூட் ஆயிரும்னு நினச்சி இது போடுறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம லேட் 9:30 ஆகிடுச்சு. இப்போ நான் அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பஸ் ஏறுறதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஆஃபீஸ் போனால் இந்த பொண்ணு என்னடா இப்படி வந்திருக்கு, எப்போவுமே இப்படி வராதே அப்படின்னு யோசிப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு பிடிச்சது சமப்பு இல்லை. அண்ட் கைஸ் வாட்சும் இதுவும் அண்ட் தலை பின்னிட்டு டன்.